ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். முடியை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, எண்ணெய் வச்சிருக்கனால பட்டுருக்கு, அதனால் முடியை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, இருந்த 2 வீட்டையும் பிடிச்சி இதில் போட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்காக மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழுக்கு தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த அழுக்கு தண்ணி இதெல்லாம் கழுவணும். ஆடி மீன் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் மீன் இருக்குது. மற்ற மாதிரி 2 ஃபிஷ் தான் இருக்கும். ஒன்று ஷார்க்கு, ஒன்று கோல்டு ஃபிஷ்ஷு. ஏன் 2 வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. எல்லாமே செத்து போச்சு. டெம்பரேச்சர் செட் ஆக முடியல, எல்லாமே செத்து போச்சு. இனிமேல் தான் வாங்கி விடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பிளான் பண்ணுவோம். இப்போ அந்த க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் தொட்டியை போய் க்ளீன் பண்ணணும். இப்போ அந்த கல்லெல்லாம் தண்ணியை வேறு எடுக்கணும். அங்கே போவோம். இன்னும் இங்கே வேணாம், நம்ம எட்டு போயிட்டு இப்படிக்கா வச்சுட்டு இப்படிக்கா. ஓகே, செப்பல் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மூட்டை என்ன மூட்டைன்னு தெரியல, அதையும் இக்னோர் பண்ணிடுங்க. மைக்கு எங்கிட்ட செட் பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சை இப்படி கழுவுறதுல மட்டும் ஒரே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் நல்லாயிருக்கும். இதையும் நான் பல தடவை கழுவிட்டேன். ஆனால் பல தடவையும் கழுவினாலும் இதுக்குள்ளேருந்து எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது. ஸ்பாஞ்சை மட்டும் கழுவுறதுக்கு மட்டும் டெக்னிக் மட்டும் சொல்லியிருக்கேன். நல்லா புனியமாக போயிடும்.
வாட்டர் ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். அது ஆல்ரெடி அங்கே நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. டக்குன்னு போய் எடுத்து வந்தோம்னா ஃபுல்லாக வந்து டேங்க் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். எப்பவுமே டேங்க் வாட்டர் தான் ஊற்றுவேன். டேங்க் வாட்டர் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் மீன்லேருந்து எடுத்த தண்ணி, அந்த முதல் இந்த டேங்க்லேருந்து எடுத்த தண்ணி அப்படியே ஊற்றிடுவேன். அது கூட நனைஞ்சு போய் டக்குன்னு போய் எடுத்து வந்துடுறேன். இந்த வீடியோ முடியல. உங்களுக்கு எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரப்போம். அதுக்கப்புறம் தான் முடியும். அதனால் இந்த வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மீன் எப்போ எங்கே போய் மீன் வாங்குறேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறேன் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். அதே கடையோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கியிருக்கீங்க. ஓகே ப்ரோ, ஒரு நாள் கழிச்சு அந்த கடைக்கு போவோம். ஓகே.